உடையை இந்த உலகம் முழுவதுமாய் அங்கீகரிக்கிறார்கள். கொக்கோ கோலா என்கின்ற நிறுவனம் தன்னுடைய விளம்பரத்துக்காக அடையாளமாய் சிவப்பு நிறத்தை, ரெட் கலர், அந்த ரெட் கலரை பிராண்ட் பண்ணணும் வேண்டும் என்பதற்காகத்தான் சாண்டா கிளாஸ் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அவருக்கு இந்த ரெட் கிளாத்ல அந்த உடை, இதற்கு முன்பதாய் வரைக்கும் பிரவுன்ல தான் சாண்டா கிளாஸ் இருந்தாரு. நமக்கு தெரியுமா? தெரியாது. சோ அந்த நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய விளம்பரமும் தன்னை முன்னிறுத்த வேண்டும். ஏன் ரெட் அப்படின்னா, பிரவுன் போட்டா தெரியாது, ரொம்ப தூரத்துல இருந்தா ரெட் பளிச்சுன்னு தெரியும். பிளைட்ல டிராவல் பண்ணி பாருங்க, பல நேரங்கள்ல மிக தொலைவில் இருக்கக்கூடிய நபரை கண்டுபிடிக்கவும் ரெட் தான். சோ மிக குறுகிய காலகட்டத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை கண்டுகொள்வதை போல கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்காக ரெட் கிளாத்தை அவர்கள் பயன்படுத்தினார்களாம். அவர் வரப்போகிறார், இவர் நம்மிடத்திலே வந்திருக்கிறார் பரிசோடு. அன்று கொக்கோ கோலா நிறுவனம் 1938 பிரகடனப்படுத்தியதுதான் இந்த சாண்டா கிளாஸ் என்கின்ற முழு உருவத்தையும் இந்த வடிவத்தையும் கொடுத்தார்கள். பெருவோரத்தில் பாடிக்கொண்டிருந்தவர், பரிசு பொருளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அப்படித்தான் அவர்களை சாண்டா கிளாஸ் நினைத்தார்கள். அப்படித்தான் இந்த நாளிலும் நமக்கு லண்டன் தானே, லண்டனா, லண்டன் லண்டன் லண்டன்ல இருந்து பிளைட்ல இருந்து அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, வேணுமா வேண்டாமா, கூட்டிக்கலாமா, வேணுமா, இந்த தாத்தா அப்படியே எடுத்துட்டு போலான்னு பார்த்தாரு. உங்களுக்கு வேணுமா, வாங்கிக்கலாமா, சரி தாத்தா எங்க பிள்ளைகளை குடுக்குறீங்களா, அவருக்கு ஒரு கண்டிஷன். ஆமா, நீங்க எல்லாம் எழுந்து நின்று தாத்தாக்கு ஒரு நல்ல அளவுன்னு சொல்லணுமாமா. அப்படித்தானே தாத்தா? போய் அப்ப எல்லாரும் எந்திரிச்சு சொல்லாம, ஹாய் தாத்தா. ஓகே,